அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் உதயநிதியை வலைவீசி தேடும் டெல்லி போலீஸ், சென்னையில் பரபரப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக இந்த பாலினம் தொந்தரவு நடைபெற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிகள் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஆயிரக்கணக்கான மாணவிகள் சீர்குலைத்த வழக்கில் அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேர் அடிபட்டது. அதே மாதிரி இதில் முக்கிய புள்ளியாக குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட ஞானேஸ்வர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீதிமன்றம் இறுதி தீர்ப்பாக மகளிர் ஆணையம் பார்த்திங்கன்னா அதிரடியாக அவருக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கி இப்போ பார்த்திங்கன்னா தீர்ப்பு அளித்திருக்காங்க. இந்த நிலையில் தான் அதிரடியாக இதில் ஞானேஸ்வர் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமறைவாக ஆயிருக்காரு. இப்போ டெல்லி போலீஸில் பார்த்திங்கன்னா சென்னையில் களத்தில் இறங்கியிருக்காங்க. இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பித்திருக்காரு. இருந்தாலுமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவு நடைமுறையில் திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகளாம் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாங்களே. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய புள்ளியாக உறுதுணையாக முக்கிய புள்ளிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவிகளை இது மாதிரி பேசி மயக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சிருந்த நிலையில் இந்த வழக்கின் அடிப்படையில் உதயநிதியுடைய நண்பராகவும் அதே மாதிரி துணை அமைச்சர் சுப்பிரமணியனுடைய வல்ல கையாகவும் இருந்தவர் தான் ஞானசேகர். இவர் தான் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு நிறைய பெண்களை சீர்குலைத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ தகுந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் சிக்கிய ஆதாரத்தின் அடிப்படையில் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவின் அடிப்படையில் தான் உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடித்திருக்காங்க. இதுக்கு மேலே துணை முதல்வர் பதவி பறிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி வருது. திமுகவில் அடுக்கடுக்காக நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில் உதயநிதிக்கு காய்ச்சல் காரணமாக பார்த்தீங்கன்னா 2 நாட்களாகவே அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருந்தார். இருந்தாலும் திடீர்னு இன்று காலை பார்த்தீங்கன்னா அவர் காணாமல் சென்றிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ மிகப்பெரிய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஏற்பட்டிருக்கு. சில நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக டெல்லி போலீஸ் உத்தரவிட்டிருக்காங்க. அவர் கைது செய்யணும் அப்படின்றத இப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக இந்த வழக்கின் அடிப்படையில் முக்கிய புள்ளியாக அந்த சார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் நிறுவனமாயிருக்கு. இப்போ அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.